நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதியை ஒரு விஷயம் நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 6 வசனம் முடிய நாம் வாசிக்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதை. ஆமென். நான் ஒரு விஷயம் நானுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிறதான சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். அதை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உரிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நீண்ட ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 26 வசனங்களை கொண்ட ஒரு நீண்ட ஜெபமாக வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டதாக இந்த பகுதி இருக்கிறது. இதை குறித்த அறிமுகங்களை எல்லாம் ஒவ்வொரு வாரமா நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறேன். சரிங்களா? இயேசு கிறிஸ்து 13 16ஆம் அதிகாரம் வரைக்கும் தம்முடையவர்களோடு பேசி அதற்கு பின்பாக அவர்களுக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்த ஒரு விரிவான ஒரு நீண்ட ஜெபம் இங்கே பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய கற்றுக்கொள்ளுதலுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கம், உவமை, உரையாடல்கள் எல்லாம் வேதத்துல அநேக இடங்கள்ல இருக்கிறது. ஆனா ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது இந்த அளவுக்கு நீண்டதாக இந்த பகுதியில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனுஷன் ஒருபோதும் ஆண்டவரிடத்தில் பேசாதது போல பேசி, மனிதன் ஒருபோதும் ஜெபிக்காத விதத்துல ஜெபித்த ஜெபம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அதாவது இந்த அளவுக்கு யாரும் ஜெபிக்க முடியாது. மனிதர்களாக நாம் இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்த முடியாது. ஆனாலும் நாம் ஜெபிக்கிறதுக்கு இதுல வார்த்தைகள் இருக்கிறது இல்லைங்களா? இப்போ இது ஒரு நீண்ட ஜெபமாக வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய இரட்சகராக மத்தியஸ்தராக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே இன்றைக்கு அமர்ந்திருந்து அவர் ஏறெடுக்கிற பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தினுடைய ஒரு மாதிரியாக படம் போல இங்கே நமக்கு இது காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அதுல 5 வசனம் முடிய நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இந்த 5 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து தனக்காக அங்க வேண்டுகிறதை பார்க்கிறோம். தனக்காக என்று சொல்லுகிற பொழுது அவர் மகிமை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வந்த நோக்கம் முழுவதுமாக நிறைவேறி அவர் இரட்சகராக அப்படி இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். முழுமை பெறுகிறது, அவருடைய வேலை முழுமை பெறுகிறதாக இருக்கிறது. அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தார் இந்த உலகத்திற்கு? மனிதனுடைய மீட்புக்காக அந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய பாவத்துக்கான தண்டனையாக அவர் மரித்து உயிர் தள்ள வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம அந்த 5 வசனத்துல நாம் பார்த்தோம். இது ஒரு முழுமையான ஜெபம். அதுல ஒரு பகுதியா இருக்கிறதை நாம அந்த 5 வசனங்கள்ல நாம் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம எப்பவுமே இதை கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஜெபம், முழுசா ஒரு ஜெபம். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். 5 வசனத்துல இயேசு தமக்காக, தம்முடைய மகிமைக்காக தான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். வந்த வேலையை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி முடிக்க போகிற காரியத்தை எதிர்பார்த்து அப்படி ஜெபம் பண்றதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்படி 5 வசனங்கள் முடிய நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். இனி மீதம் இருக்கிற 21 வசனங்களையும் நாம பார்த்தோம். அப்படி சொன்னா இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக அது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு 6ஆம் வசனத்தை நாம பார்க்கலாம்.
இல்லைங்களா? 6ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் இன்னைக்கு நம்முடைய சிந்தனைக்காக எடுத்து நாம் அதை பரிசுத்த ஆவியின் துணையோடு சிந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இப்ப பாருங்க, 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, அதாவது ஜெபிக்கிற பொழுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க ஜெபம் பண்றார். நம்ம பார்த்தோம்னா, நீர் உலகத்துல தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனிதர்கள் இல்லைங்களா? அவர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இப்படி 3 காரியங்கள் அருமையாக அதுல சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இந்த ஜெபத்தினுடைய இந்த பகுதி நம்ம முதல்ல உங்களுக்கு ஒரு அறிமுகம் மாதிரி அதை சொல்லிடுறேன். இந்த 6ல இருந்து நம்ம பார்க்க போகிற மீதி வசனங்கள் எல்லாம் தம்முடைய விசுவாசிகளான மக்களை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க. அது இந்த 11 அப்போஸ்தலர்களை அந்த இடத்துல நேரடியாக குறிப்பிடுகிறார். அதே நேரத்துல மறைமுகமாக உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா விசுவாசிகளை குறித்தும் அவர் பேசுகிறார் இல்லைங்களா? இன்டைரக்ட்லின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டைரக்டா பேசுறது அங்க 11 சீசர்களை பேசுறாரு. அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்தும் அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதனால ரொம்ப கவனத்தோட இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்துக்கு அங்க இருக்கிறவர்களை பேசினாலும் அது உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும் உள்ளடக்கினதாக அது இருக்கிறதை நாம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்துற வார்த்தை, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கிற 3 முக்கியமான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தை பாருங்க, ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்க. குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ குமாரன் தான் பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யாருக்குன்னா தம்முடையவர்களுக்கு. அப்படி இல்லாத யாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போறதில்ல. தேவனை பற்றின சரியான அறிவையும் கொல்ல போகிறதில்லை என்று சொல்லி பார்க்கறோம். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தின. யாருக்கு? நீர் உலகத்துல தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனிதர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றாரு. இது எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் போனாலும் கூட யார் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவனையும் கிறிஸ்துவையும் குறித்து சரியான அறிவை கொள்ளுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அவர்கள செயல்படுவார் என்று சொல்லி பார்க்க. அதுதான் வேதம் நமக்கு சொல்ற சத்தியம். இல்லைங்களா? இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினீங்க. நாமம் அப்படிங்கிறது நாமம் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு எதை காட்டுகிறதுன்றனா, பெயர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம வச்சிடக்கூடாது இல்லைங்களா? பெயர் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையாக நாமம் இருந்த போதும் அது எதை காட்டுகிறது அப்படின்னா, அது இயல்பையும் பண்புகளையும் காட்டுகிறதாக இருக்கிறது வேதத்தில். அவர் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய நீதி, பரிசுத்தம், அவர் மனிதர்கள் மேல் காட்டுகிற இரக்கம், அவருடைய ஞானம், வல்லமை, இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக வேதத்துல இந்த நாமம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போமே. யாத்திரையாகம புத்தகத்துல
34ஆம் அதிகாரம் 5-7 பார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் என்று சொல்லிப்பார். முதலாவது ஆண்டவர் கட்டளைகளை எழுதி மோசேயிட்ட கொடுத்த பொழுது அவர் அந்த கட்டளையை கீழே வந்து பார்க்கிற பொழுது ஜனங்களுடைய மோசமான நிலை பார்த்து உடைத்து விடுகிறார். 2வது முறை ஆண்டவர் அப்படி இந்த கற்பலைகளை இழைத்து கொண்டு வரும்படி சொல்றார். அப்படி மலையில வந்த பொழுது மோசேவுக்கு முன்பதாக ஆண்டவர் மேகத்துல இறங்கி வந்து நின்று இப்படி அவருடைய நாமத்தை கூறினார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தை கூறினார் என்று சொல்லுகிற பொழுது அங்க சொல்லும் போதே பாருங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சக்தியும் உள்ள தேவன் இல்லைங்களா. அவருடைய குணாதிசயங்களை, அவர் இயல்புல எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இங்க நமக்கு காட்டுகிறார் இல்லைங்களா. அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். இப்ப பாருங்க, அவருடைய பரிசுத்தம், நீதி, அவர் மனிதர்கள் மேல் காட்டுகிற இரக்கம், இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறதாக நாமம் என்கிற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாடெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த விதத்துலதான் இருக்கும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள்னா பேரை சொல்லி தொழுதுகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. வெறுமனே சும்மா பேர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன், நீதி நிறைந்த தேவன், நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருக்கு முன்பாக நாம் எவ்வளவு பயபக்தியோடு இருக்க வேண்டும், அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாடி நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து அப்படி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பரிசுத்தவான்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நாமம் அப்படின்னா நல்லா கவனிச்சு இருக்கணும். நாமம் அப்படின்னு சொன்னாலே வேதத்துல அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த அர்த்தத்துலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அதாவது இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ஆழ்தத்துவத்தின் பரிபூர்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன். அதாவது உம்முடைய சித்தத்தையும், ஒரு பக்கம் ஆழ்தத்துவம், அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் ஆவியானவர், உருவ வழிபாடு தவறு, அவர் பரிசுத்தமானவர், நீதி நிறைந்தவர், எல்லாமே அதுக்குள்ள அடங்கும் சரிங்களா. அதை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல வரார். உம்முடைய சித்தத்தை, நீர் எப்படி மீட்புல இவர்களை மீட்கிறீர் அப்படிங்கிற அந்த மீட்பின் சித்தத்தையும், இரக்கமும் கிருபை நிறைந்த சுவிசேஷத்தையும் வெளிப்படுத்த எல்லாமே அதுக்குள்ள அடங்கும். ஆண்டவர் மீட்பின் சித்தத்தை திட்டமிட்டிருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு இல்லைங்களா. அதற்காக குமாரனை அனுப்பி குமாரனை வரலாற்றில் கொல்ல கொடுத்து அந்த சுவிசேஷத்தை மனிதர்களுக்கு அனுப்புகிறார். அந்த சுவிசேஷம் என்பது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்ம இடத்துல வருகிறது இல்லைங்களா. இதெல்லாம் அவருடைய நாமமாக மகிமையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இப்படி நம்ம பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப அங்க ஆண்டவருடைய மகா பெரிய ஞானம் வெளிப்படுகிறது. மீட்பின் திட்டத்துல தேவன் என்னெல்லாம் செய்யறாரு, அவர் மகா பரிசுத்தமான தேவனாய் இருந்து மனிதனை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் இன்னொரு புறத்துல அவர் மனிதர்கள் மேல் வைத்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் அந்த மீட்பின் திட்டத்துல அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க. அப்படி செயல்பட்டு இன்றைக்கும் மனிதர்களை தம்மிடத்துல சுவிசேஷத்தின் மூலமாக அழைத்து கொண்டு இருக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாம் நமக்கு இதுல சொல்றாரு. உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. நாமத்தை வெளிப்படுத்தினேன்னா பேரை மட்டும் சொல்றாரா? ஆண்டவருக்கு பேர் இருக்குதா? நம்ம பேரையே பார்த்தீங்கன்னா கூட, வேதத்துல குறிப்பிட்ட பேரையெல்லாம் பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம்.
எபினேசரே அப்படின்னு சொன்னா அது அவர்களுடைய குணாதிசயத்தை காட்டுகிறதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. எபினேசர்ன்றது என்னது, அவருடைய பெயரா அப்படின்னு கேட்டா இல்ல, அவருடைய குணாதிசயத்தை காட்டுகிற காரண பெயர் சொல்லலாம் இல்லைங்களா. யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொன்னா சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிறவர். அது பேரு, அதுக்குள்ள என்ன இருக்குது, அவருடைய குணாதிசயத்தை காட்டு சரிங்களா. இப்படி ஒவ்வொரு பெயர்களா நம்ம பார்க்க முடியும். இப்படி நாமம் என்பது அவருடைய இயல்பையும் பண்புகளையும் குறித்து சொல்லப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே அந்த விதத்துலதான் நாமம் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சரிங்களா. ஒரு சில வசனங்களை அதுக்கு ஆதாரமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சங்கீதம் 22:22 பாருங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்றத பார்க்க சரிங்களா. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். பார்த்தீங்களா, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. நாமம்னா என்னது, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவர் எப்படிப்பட்ட தேவன், அவருடைய ஆழ்த்தத்துவம், அவர் மனிதர்கள் மேல் காட்டுற இறக்கம், இதெல்லாம் அடக்கினதுதான் அது. நாமத்தை அப்படின்னு சொன்னோன்னே என்ன நாமத்தை அறிவிக்கிறது, நம்ம போய் பேர் ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறதா? அப்படி பேரை சொல்லுவதற்கு நாம் பார்த்தாலும் எதை சொல்ல வருகிறோம்? எபினேசரேன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வருகிறோம்? அவர் எபினேசர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், பயப்படாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன சொல்றோம், ஆண்டருடைய வார்த்தையை சொல்றோம்னா அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று சொல்றோம். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் சில வசனங்களை கூட அதுக்கு ஆதாரமா பார்க்கலாம். சங்கீதம் 119:55 பாரு. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் என்று இங்க சங்கீதக்காரர். ராக்காலத்துல உமது நாமத்தை நினைத்து அப்படின்னா என்ன, நாமம் என்பது அவரை குறித்த காரியம், அவருடைய இயல்பும் பண்புகளையும் காட்டுகிற காரியமாக இங்க பயன்படுத்தப்படுது. வேதம் முழுவதும் நம்ம நாமம்னு பார்த்தா தெரிஞ்சுக்கணும், அது சும்மா பேரு அப்படின்னு. அந்த பேருவா இருந்தாலும் அதைத்தான் நம்ம பார்க்க, அவருடைய குணாதிசயத்தை அது காட்டுகிறது. இன்னும் கூட சில வசனங்களை பார்க்கலாமே பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்றாங்க. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும். இப்படித்தான் வேதம் முழுக்க நம்ம அந்த வார்த்தைய பார்க்கிறோம். இன்னும் கூட ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 18:10 பாருங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்படுது. இந்த வார்த்தைகள் அடிக்கடி கூட கேட்டிருப்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் டவர் என்று சொல்லுவாங்க, ஒரு உறுதியான ஒரு கோபுரம் இல்லைங்களா. அதைத்தான் துருகம் என்கிற வார்த்தைங்க பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்னா ஆண்டவருக்குள்ள தங்கி இருப்பான். ஆண்டவருடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியம், அவர் யார், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் என்னுடைய இரட்சகர் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனத்தோட இருந்து அதுல தங்கி இருந்து அதுல ஆறுதல் அடைவான் என்று பார்க்க இல்லைங்களா. அதைத்தான் இங்க நமக்கு சொல்லப்படுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம் என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். நீதிமொழிகள்ல அப்போஸ்தலர் 9:14 பாரு. அப்போஸ்தலர் 9:14 பவுலை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் என்று பார்க்கிறோம். அனனியாவிடத்துல ஆண்டவர் பேசி சொல்லுகிற பொழுது, பவுல் என்பவன் இப்பொழுது இந்த தெருவுல இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை என்னுடைய நாம மகிமைக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட போக சொல்றார். பவுல் தமஸ்கு போற வழியில ஆண்டவரால் அழைக்கப்படுறத நம்ம பார்க்க. அப்படி இருக்கும் பொழுது அனனியா சொல்ற வார்த்தை தான்,
பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படிங்கிறத அனனியா ஆண்டவர்கிட்ட சொல்றார். அப்படி சொல்லும்போது இங்கேயும், அதாவது தமஸ்குவிலையும், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அப்படின்னு சொல்றது பாரு. இப்ப இங்க வார்த்தை பாருங்க, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, இங்கேயும் அந்த நாமம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. வேதம் முழுக்க நம்ம பார்க்கிற நாமம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய இயல்பையும் அவருடைய பண்புகளையும் நமக்கு காட்டுகிற வார்த்தையாக இருக்கிறது. இல்லைங்களா? கேரக்டர் ஒண்ணு, ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை, இருவியல் வார்த்தை. அப்ப என்னன்னா, அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுதுங்க. நாமன்ற வார்த்தை சொல்லுது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்றார். அதே போல இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதத்திலேயே 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாரு. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி சொல்றார். சங்கீதக்காரன் சொல்லும் போது யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி சொல்றப்பா. இப்ப பாருங்க, ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லி சொல்றார். அது எதை காட்டுகிறது? அப்படி அழைத்த தேவன், அந்த சர்வ ஏகாதிபத்தியமுடைய கர்த்தர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரிதான் இங்க சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது, மத்தேயில நம்ம 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்து, அங்க இம்மானுவேல் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவருக்கு பேரிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அது எதை காட்டுது? இரட்சகர் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்காதா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அர்த்தமுடையதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்க பாருங்க. இயேசு கிறிஸ்து நித்திய பிதாவினுடைய மனதையும் விருப்பத்தையும் மனிதர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க. அதே நேரத்துல கிறிஸ்து தம்முடைய நாமத்தையும் வெளிப்படுத்துகிறார். எப்படி? அவர்தான் பிதாவை அருமையாக இந்த உலகத்துல வெளிப்படுத்தி காட்டுறார். மானுடத்துல வந்திருந்த பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு தான் இம்மானுவேல் என்று சொல்லி பார்க்க. இப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தைகள்ல மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையினாலும் செயல்களினாலும் தேவன் என்றால் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டினார் என்று சொல்லி பார்க்கணும். அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார். அப்போ நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய பிதாவினுடைய மனதையும் விருப்பத்தையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி காட்டார். இப்ப நாமன்னா நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? வேதத்துல நம்ம பார்க்கிற பொழுது இப்ப பிதாவாகிய தேவனை பற்றின சரியான அறிவு தான் கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தி போதித்த முதல் விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பிதாவாகிய தேவனை பற்றின சரியான அறிவு, அதைத்தான் ஆண்டவர் தம்முடையவர்களுக்கு முதலாவது போதித்த விஷயம் இல்லைங்களா, வெளிப்படுத்தி போதித்த விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா தேவனை பற்றின அறிவு தான் நம்மை பற்றின அறிவுக்கு நேராக நம்மை நடத்தும். தேவனையும் நம்மையும் பற்றிய அறிவுதான் கிறிஸ்துவை பற்றின அறிவுக்கு நேராக நம்மை நடத்தும். இவைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை பற்றிய அறிவுன்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன், அவர் எவ்வளவு நீதியான தேவன், அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் அவர் தண்டிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப மனிதன் பாவியாக, ஆதாமுக்குள் பாவியாகப்பட்டிருக்கிறபடினால அந்த பாவியான மனிதனை நீதி நிறைந்த தேவன் கண்டும் காணாமல் விட்டுவிட முடியாது. அவனுக்கு நீதியான நியாய தீர்ப்பை செலுத்தியே ஆக வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு பரிசுத்தமான தேவன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று சொல்லி பார்க்கணும்.
இப்போ தேவனை பற்றின இந்த சரியான அறிவு தான். தேவனிடத்துல நாம் எந்த விதமான காரியத்தை செய்தும் கூட அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தேவன், அப்பழுக்கற்ற தேவன், அவர் மகா பரிசுத்தமான கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனை பற்றின சரியான அறிவு நம்மளை பற்றின சரியான அறிவுக்கு நேராய் நம்மளை நடத்தும். என்ன, அவர் மகா பரிசுத்தமான தேவன் என்று சொல்லுகிற பொழுது நாம் யார்? நாம் மகா பெரிய பாவி. இப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில பெரும் சுவர் இருக்கிறது, பாவ சுவர், தடை இருக்கிறது. அவரை நாம் தேட முடியாதவர்களாக, உலகத்துல பிறந்த மனிதர்கள் தேவனை தேட முடியாதவர்களாக, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாதவர்களாக, எப்பொழுதும் அவருக்கு விரோதமாகவே போகிறவர்களாக, நித்திய ஆக்கினியின் பிள்ளைகளாக தொடர்கிறார்கள் என்று சொல்லிட்டார். ஒருவரும் தேவனை பார்க்கும் பொழுது நாம் யார் அப்படிங்கிறது. இப்ப தேவனையும் நம்மையும் பார்க்கிற பொழுது ஒரு நிர்கதியான ஒரு நிலை நம்ம இடத்துல இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அப்போ தேவனே ஏற்படுத்தின ரட்சிப்பு குமாரனை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள முடியாது. நமக்கு வெளியிலிருந்து ஒரு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவியை தேவனே நம்முடைய குமாரன் மூலமாக செய்திருக்கிறார். அவரையே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து அவரை வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் அவர் வாழ்ந்து, அவர் வரலாற்றில் மரித்து உயிர்த்தெழுந்து மீதியை சம்பாதித்து அதை சுவிசேஷத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு அனுப்புகிறார் என்று சொல்லிட்டார். அப்ப கிறிஸ்துவை பற்றின அறிவு, தேவனை பற்றிய அறிவு நம்மை பற்றின அறிவுக்கு நடத்துகிறது. தேவனை நம்மை பற்றிய அறிவு நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்கிற கிறிஸ்துவை பற்றின அறிவுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. தேவனை பற்றிய அறிவு தான் நம்மை பற்றிய அறிவுக்கு நேராக நடத்து, நம்மை பற்றிய அறிவு தான் தேவனை பற்றின அறிவுக்கு நேராக நடத்து. இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க பிதாவாகிய தேவனை பற்றிய சரியான அறிவை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய சீசர்களுக்கு. அதுதான் அவர்களுக்கு முதல்ல வெளிப்படுத்தி போதித்த காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரியான அறிவு வேறு. தேவன் யார் அப்படிங்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு பரிசுத்தமான விதத்துல நாம் கீழ்ப்படிய மாட்டோம். அவரை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க மாட்டோம். அஜாக்கிரதையான காரியங்களை செய்வதற்கும், ஏளனம் பண்ணுவதற்கும், பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துவதற்கும் நாம் பார்ப்போம். அநேகர் அப்படி செய்யறதுக்கு காரணம் அதுதான். தேவனை பற்றின சரியான அறிவு இல்லை, அவர் மேல் பயம் இல்லை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரியவில்லை. உலகத்துல பார்க்கிறான் மனிதன், பல விஷயங்களுக்கு பயப்படுகிறான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனிடத்துல இல்லை. அவர் என்ன செய்து விடுவார் அப்படிங்கிறது அவனால் உணர முடியாம இருக்கான். தேவ பிள்ளைகள் அவரை பற்றின சரியான அறிவை கொண்டிருக்க. அவர் பரிசுத்தமான தேவன். அவரை ஏனோ தானோ என்று ஆராதிக்கிற காரியங்கள்லாம் கூட அவர் ஏற்க மாட்டார். அவரை உதாசீனப்படுத்துகிற காரியத்தை அவர் அங்கீகரிக்க மாட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க, அங்க நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு உடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார் இயேசு கிறிஸ்து. அடுத்து அங்க பாக்குறோம், அவர்களை எனக்கு தந்தீர். இது முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் இதுவும் மேல சொல்றார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு. அதே தான் இங்க சொல்லப்படுது, அவர்களை எனக்கு தந்தீர். அதாவது அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த அவர்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிற பொழுது தேவன் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்த தம்முடையவர்களை குறித்து, தம்மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை பற்றி ஆண்டவர் பேசுறார். எல்லாரையும் குறித்து பேசல, இல்லைங்களா? உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து அவருக்கு தந்தவர்கள், குமாரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, இந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? அவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்களா? அவர்கள ஏதேனும் பரிசுத்தமோ நல்ல காரியமும் இருந்ததா? அது நிமித்தமாக தெரிந்தெடுத்தாரா? நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பழமே வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம என்ன பண்றோம்? நல்ல பழமா இருக்கிறத பார்த்து எடுக்கிறோம், பிரிச்சு எடுத்துக்கிட்டு வரோம். சொத்தையா இருக்கிறத எடுக்க மாட்டோம். அப்ப ஏதோ ஒரு நன்மையான காரியம் அதுல இருக்கிறது. அது நிமித்தமாக அதை நாம் வேறு பிரிக்கிறோம், சரிங்களா? ரொம்ப சொத்தையான பழமா இருந்தாலும் அதுல கொஞ்சம் சொத்தை இல்லாம எது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஒரு 4-5 சொத்தை இருந்ததுன்னா
ஒரு சொத்தை 2 சொத்தை இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் மனிதன்ல இருக்கிற ஏதாவது ஒரு தன்மையின் மூலமா, அவன்ல இருக்கிற பரிசுத்தத்தின் மூலமா, நல்லதின் மூலமா ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்படி எதுவுமே இல்லை என்று சொல்லி பார்க்கலாம். ஏன்னா விழுந்து போன மனுக்குலம் முழுவதும் தேவனுக்கு முன்னாடி பாவிகளாக, நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இது அவருடைய சுதந்திரமான சித்தத்தின் அடிப்படையில, அவர் அனாதி தீர்மானத்துல, அவர் தீர்மானித்த தீர்மானத்தின் அடிப்படையில அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஆலோசனையின் அடிப்படையில தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதை நம்ம ஒண்ணுமே கேள்வி கேட்க முடியாது. அதை குறித்து ஆராய்வதற்கும் நமக்கு அறிவில்லை. வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. சரிங்களா? பாருங்க, அவங்கள இருந்து எந்த நன்மையின் அடிப்படையிலையும் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள. அவர்கள் எல்லாரும் பாவிகளாக, தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, ரோமர்ல 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 9 12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி நீ சொல்றத பார்க்க. ஒருத்தரும் இல்லை. இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஆதாமுடைய பாவத்தினால் பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வித்தியாசமானவர்கள், இவர்கள் அவர்களையும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா தேவனுடைய பார்வையில எல்லாரும் பாவிகளாக, நியாய தீர்ப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆனா இந்த தெரிந்தெடுத்தல் என்பது அவருடைய நித்திய ஆலோசனையின்படி நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நடந்த நிகழ்வாக இருக்கிறது. ஆண்டவர் யாரையெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற ஆராய்ச்சியில நம்மளை ஈடுபடும்படி வேதம் நமக்கு சொல்லல. நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்து சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆகவே மனிதர்களாகி நாம் செய்ய வேண்டியது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை கேட்கிற பொழுது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தன்னை தாழ்த்தி தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை உணர்ந்து தேவன் காட்டுகிற இரக்கத்தை நினைத்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது மட்டுமே. அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். அதைத்தான் நாம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டுமே தவிர, ஆண்டவர் யாரையெல்லாம் தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய அறிவை ஆராய்வதற்கு நாம போகக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு அறிவும் இல்லை. இப்ப தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற சத்தியம் வேதத்துல நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதை நாம் மறுக்க கூடாது. அதே நேரத்துல அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு நம்முடைய பக்கம் ஆண்டவர் நமக்கு சொன்ன விஷயங்களை நாம் செய்யாமல் இருக்கவும் கூடாது. ரொம்ப கவனத்தோட இருக்கும். இப்ப ஆண்டவர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார். இதற்கு பரிசுத்தமான வாழ்வுக்காக கிறிஸ்துவை பின்பற்றும்படி ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தெடுத்து ஏற்ற நேரத்துல அவர்களை அழைக்கிறார். தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்களை அழைக்கிறார். அப்படி அழைத்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்ப அவர்கள் உலகத்தார் அல்ல, தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி பார்க்க. இதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை பாருங்க. யோவான்ல 17 நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது என்று சொல்லி சொல்றார். உலகத்திலிருந்து தேவன் தம்முடையவர்களை வேறுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப அவர்கள் உலகத்தார் அல்ல, அவர்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி பார்க்க. ஒரு வகையில தேவன் மனிதர்களை சிருஷ்டித்ததுனால எல்லா மக்களும் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி சொல்லலாம். ஏன்னா ஆண்டவரால் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆனா விசுவாசிகள் ஒரு சிறப்பான வகையில தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா அவர்களை தனித்துவமாக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார், தமக்காக வாழும்படி, தம்முடைய நாம மகிமைக்காக எடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அதை குறித்து நமக்கு வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. ஒரு
2 வசன பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 1:4 பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. விசுவாசிகள் விசேஷமான விதத்துல அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 1:2 பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்லி நீ சொல்றத பார்க்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே என்று சொல்லி சொல்லப்படுது. ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட. அப்போ ஆண்டவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டவர்கள் இவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அவர்கள் குறித்து தான் இயேசு சொல்றார், நீர் எனக்கு தந்தவர்கள். அப்பொழுது இருந்தவர்கள், அதற்கு பின்பதாக இந்த 2000 வருட காலத்துல யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்களோ, மெய்யாக விசுவாசித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனால் நித்தியத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்க. இயேசுனுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னார். வருகிற நாட்கள்ல அவருடைய சித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருமே ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். இல்லைங்களா? அவர்களை குறித்து தான் இங்க நம்ம சொல்லப்படுகிறது. ஆகவே தேவன் மனிதர்களை சிருஷ்டித்ததுனால எல்லா மனிதர்களும் தேவனுக்குரியவர்கள் என்று ஒரு பக்கம் பார்த்தாலும், விசுவாசிகள் ஒரு சிறப்பான வகையில தேவனுக்குரியவர்கள். அவர்கள் குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் நீக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்க பாருங்க. இப்ப விசுவாசிகள் தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த அன்பின் பரிசு போல பிதா குமாரனுடைய கரத்தில் அவர்களை கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? அவர்களை பாதுகாக்கிறதுக்கு, அவர்கள மகிழ்கிறதற்கு அவர்களை அவரிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார். நமக்கான எல்லா காரியத்தையும் செய்து பாதுகாக்கிறார். நம்மிலே அவர் மகிழ்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் ஆண்டவருக்கு பிரியமாக கீழ்ப்படிந்து நடந்தவரை மகிழ்ப்படுத்தி வாழ்கிறவர்கள் அவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாரையும் தேவன் அவருடைய கரத்துல, இயேசு கிறிஸ்துடைய கரத்துல கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷத்துக்குள்ள நடத்தணும், ஆறுதலுக்குள்ள நடத்தணும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, பிதா குமாரனிடத்துல கொடுத்த அன்பின் பரிசாக மெய்யாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவர். அவர்களை பத்திரமாக பரலோகத்துல சேர்க்கும் வரைக்கும் அவர்களை அருமையாக பாதுகாத்து நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்டவர்களுடைய சந்தோஷத்துல அவர்கள் தனக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது அதுல அவர் மகிழ்கிறார் என்று சொல்லிப்பாங்க. அதே நேரத்துல நாம் கீழ்ப்படியாத பொழுது அவர் துக்கம் அடைகிறார். ரெண்டையும் நம்ம தெரிஞ்சு. இப்ப நீர் எனக்கு தந்தவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் குறித்து பார்த்தாலும் குறிப்பாக அங்க சீசர்களை குறித்தும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க. இது ரொம்ப ஆச்சரியம். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருபோதும் அவரிடத்திலிருந்து விலகி போக முடியாது. பிதா எனக்கு தந்த ஒருவரையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்கள்ல அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நமக்கு மிகுந்த ஆறுதலையும் சந்தோஷத்தையும் இந்த காரில் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில நம்ம மேலும் மேலும் நடத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம். இந்த சத்தியங்களை எல்லாம் ஆழமா விசுவாசிக்கிற பொழுது அடுத்து இந்த வசன பகுதியில இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. இவர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த அவர்களுக்கு நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தி அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இது எதை காட்டுது அப்படின்னா,
விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அவர் சொல்றார். கை கொண்டு இருக்கிறார்கள், கீழ்ப்படிந்தார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. அவர்கள் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, அவை தேவனுடைய வார்த்தைகள், அவைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, சீசர்களை பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தது நிமித்தமாகவே இயேசுவை பின்பற்றி அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதும் இயேசுவோடு அங்க இருக்கிறாங்க. கீழ்ப்படியாது இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காது. அந்திரேயா பேதுருவிடத்துல சொல்லுகிற பொழுது, நாங்கள் மேசியாவை கண்டோம், நீர் வந்து பாருனே பாரு. ஆயக்காரனா இருந்த மத்தேயுவ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னானே போறார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவரை தொடர்ந்து பின்பற்றினார்கள் என்று சொல்லிப்பார். கீழ்ப்படிந்தார்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய கீழ்ப்படிதல் பூரணமாய் இல்லாதிருந்த பொழுதும் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பூர்ணமா அவங்க கீழ்ப்படியில தான் மேக காரிருள் கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தது. அதே நேரத்துல அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் அது இருந்தது. வாழ்க்கையில அந்த மனப்போக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்க. பூர்ணமாக கீழ்ப்படியவில்லை என்று சொன்னோடனே ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியான காரியங்களை அவர்கள் செய்யல. அவர்களுக்கு அதுல கலக்கம் இருந்தது. அவர்கள் ஆரம்ப காலமாக இருக்கிறபடியினாலே, அவர்கள் யூதராக இருந்தபடியினாலே பெருவாரியாக அவர்கள் சில குழப்பமான காரியங்கள் இருந்தாங்க. அது ஒரு சோர்வு இருந்தது, ஒரு பலவீனம் இருந்தது, விசுவாச குறைபாடு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் ஒரு முழுமை, அப்படி முழுமையை அந்த மனுஷனும் கீழ்ப்படிய முடியாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது குறைபாடோட தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பமும் மனப்போக்கும் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அதை நம்ம ரொம்ப சரியா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அவர்களுடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? ஆண்டவர் இங்க நம்ம இந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, நீ தொடர்ந்து வருகிற காரியங்கள்ல எல்லாம் விசுவாசிகளை குறித்து, தம்முடையவர்களை குறித்து பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையும் குறைபாடா சொல்லி ஜெபம் பண்ணவே மாட்டார். அவர்களை பற்றி நல்ல விதமாகவே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியெல்லாம் வாட்சி பார்த்தா ஆண்டவர் அவர்களுடைய குறைபாடுகளை காட்டி தேவனிடத்துல ஜெபித்திருக்க மாட்டார். சரிங்களா? எதையும் சொல்ல மாட்டார். பாருங்க, கை கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அவர்கள் குறைபாடான மனிதர்கள் தான். அந்த உலகத்துல இருக்கிற மனிதன் குறைபாடான மனிதன் தான். ஆனாலும் அவர்களை நீ தெரிந்தெடுத்து எனக்கு தந்திருக்கிறீர், அவர்களுக்காக நான் எல்லா காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெய்யான ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவான் என்று சொல்லிப்பாங்க. அதை முதல்ல கர்த்தருடைய வசனத்தை காது கொடுத்து கேட்கணும், சரியா சிந்திக்கணும். அப்பதான் கீழ்ப்படிய முடியும். இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. ஏமாத்த முடியும், கீழ்ப்படிய முடியாது. எதையோ பெற்றுக்கொண்டது போல தெரிந்து கொள்ளலாம், ஆனா வாழ்க்கையில ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்கவில்லை, சிந்திக்கவில்லை, அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி பார்க்கிறீங்களா? அப்ப இந்த ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ரொம்ப இந்த பகுதியில் ஆண்டவர் செய்கிற ஜெபம் ரொம்ப அருமையான ஒரு ஜெபமாக தம்முடையவர்களுக்கு ஜெபிக்கிறார். உலகத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டவர்கள், அவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர், அவர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுறத பார்க்கறீங்களா? இதெல்லாம் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய காரியங்களாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து இன்னைக்கு ஒரு பயன்பாடை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். ஒரே ஒரு பயன்பாடை நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல என்று சொல்லிப்பாங்க. தங்களை விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது
ஒரு விளையாட்டு காரியம் இல்லை. வேதத்தையே வாழ்க்கையில் தொடாமலும் வேத சத்தியத்தையே சிந்தித்து பார்க்காமலும் அதை குறித்த எந்த காரியத்தையும் வாழ்க்கையில யோசிக்காம அதற்கு குறித்த எந்த பயமோ எந்த காரியமும் இல்லாம நம்முடைய அன்றாடம் இந்த உலகத்தனமான காரியங்கள்லயே வாழ்ந்து கொண்டும் ஏதேனும் ஒரு கூட்டத்துல வந்து அமர்ந்துக்கிட்டு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி ஏமாத்திக் கொள்ளக்கூடாது இல்லைங்களா? ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவனாக அதை நேசிக்கிறவனாக அதன்படி வாழக்கூடியவனாக இருப்பான். வேதத்தை கையில தொடாததுனாலையும் வேதத்துக்கு தன்னுடைய சிந்தையை கொடுக்காதனால்தான் உலகத்தனமாக உலக இச்சைத்தனமான பேச்சுக்களும் சிந்தனைகளும் குடும்பத்திலையும் சரி தனிப்பட்ட விதத்திலையும் ஆளுகை செய்யற மாதிரி இருக்கும். அவன் பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா 1ஆம் நம்பர் முட்டாளா இருப்பான். ஏன்னு கேட்டா அவனுக்கு வேதமே தெரியாது. வேதத்தின் அடிப்படையில உலகத்தை பார்ப்பதற்கு அறிவு பத்தாமல் உலகத்தான் எப்படி உலகத்தை பார்ப்பானோ அவன் எப்படி பிறப்பிலிருந்து இந்த உலகத்தை அறிந்து வைத்திருக்கிறானோ அந்த விதத்துல உலகத்தை பார்த்து அதுல வாழ்ந்துகிட்டு ஆண்டவரையும் ஒரு பக்கத்துல நான் வணங்குறேன்ட்டு அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வான் என்று சொல்லி பார்க்க. இப்படி விசுவாசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சரிங்களா? அப்படி சொல்லியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பாருங்க, யோவான்லயே 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? யூதர்களை குறித்து சொல்றார். அப்ப அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த முக்கியமானவர்களை பார்த்து சொல்றார், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்கள். அவர்கள்தான் வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள். ஆண்டவர் பின்னாடி சொல்றார், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். வார்த்தை போகுமானது, வேலை செய்யுமானது இல்லைங்களா? கீழ்ப்படியுமான்றான். அதற்கு எதிர்த்து நிற்கிறான். அவன் பாவத்தில் இருக்கிறான். அவனுக்கு பாவ மன்னிப்பு விடுதலையே கிடைக்கல. அவன் மாய்மாலம் பண்ணுகிறான். அவன் மெய்யான விசுவாசி அல்ல என்று சொல்லி பார்க்க. யாரு தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நடிக்கிறவர்களோ நாடகம் ஆடுகிறவர்களோ அல்ல, கீழ்ப்படுகிறவர்கள். இந்த வேதத்தை கருத்தோடு வாசிக்கிறவர்கள், அதுக்கு நேரத்தை செலவிடுகிறவர்கள். அது தேவன் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, அது தேவன் எனக்காக வெளிப்படுத்தின அன்பின் காரியங்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாள் அதை வாசித்து தன்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிற ஒவ்வொரு நாள் ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் ஆண்டவருடைய துணையோடு விளக்கி ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல வாழ்ந்து அவரை சந்தோஷிக்க வச்சு அதுல சந்தோஷப்படுகிறவன் அவன் தான் தேவனுடைய பிள்ளை. அவன் தான் தேவனுடைய வார்த்தைய கேட்பான். தன்னில குறைபாடுகள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் அவன் வாசிப்பதை விடாதவனாக, ஒருவேளை சோறு வந்தால் திருப்ப எழுந்து அதுல வாசிக்கிறவனாக, வருஷ கணக்கா வேதத்தையும் தொடாம ஒன்னையுமே பண்ணாம வாழ்ந்துகிட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா அதோட பெரும் இல்லை. அது விசுவாசமா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? நல்ல ஆவிக்குரிய புத்தகங்கள் கூட கிடைக்கப்படுகிற புத்தகங்களை வாசிக்காம இதெல்லாம் ஏன் செய்யணும்? நமக்கு என்ன அறிவு பெருத்து போய் நமக்கு பட்டம் கிடைக்க போகிறதா? இல்லை. நான் என் தேவனை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் என் மேல் வைத்த அன்பை நான் அதிகமாக உணர வேண்டும். அவர் எனக்காக செய்து முடித்த காரியத்தை நான் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியம் எது என்பதை நான் கண்டுபிடித்து அதிலிருந்து நான் விலக வேண்டும். பாவம் பல்லாததுன்னு புத்தகம் வாய்ச்சா என்ன கிடைக்கும்? பாவம்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க முடியும். இந்த பாவத்தை கடவுள் எந்த அளவுக்கு அருவருக்கிறார் என்று தெரியும். அந்த பாவத்துக்காக தானே குமாரன் வந்து மரித்தார். என்னுடைய பாவத்துக்காக அதை நான் செய்யக்கூடாது என்று தெரியும். அப்ப நான் என்ன நோக்கத்துல படிக்கிறேன்? பாவத்திலிருந்து நான் விலகி தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும், அதை அழித்தொழிக்க வேண்டிய கடமை பொறுப்பை நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டேன். ஆர்டர் ஆஃப் சால்வேஷன் படிச்சா ரட்சிப்பை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் ரட்சிப்புல எவ்வளவு மகத்தான காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார். அதை பற்றின அறிவில்லாதவனாக நான் எப்படி அதுல வாழ முடியும்? அப்ப அதை நான் அறிகிற பொழுது ஆண்டவர் இறையாண்மையுள்ள தேவன் மீட்பின் திட்டத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிற பொழுது
நாம் அவர் மேல இருக்கிற அன்புல இன்னும் அதிகமாக, விசுவாசத்துல அதிகமாக உறுதியாக போக முடியும். சரிங்களா? அப்படி போக முடியும். இப்போ வேதத்தை படிப்பதும் அதை சிந்திப்பதும் நமக்கு ஏதோ அறிவு கிடைச்சு நம்ம ஏதோ பெரிய ஆளாக போறோங்கிறதுக்கு இல்ல. படிக்கிறது படி படி படின்னு சொல்றதெல்லாம் அதுக்கு இல்ல. ஒரு மெய் விசுவாசி அவனுடைய வாழ்வியல்ல ஒண்ணு அது. அவன் தேவன் மேல இருக்கிற அன்பினால் அதெல்லாம் செய்யறான். இல்லைங்களா? இப்ப அப்படி இல்லாதவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். அதுல அதிக நாட்டம் கொள்ள மாட்டான். அது அவனுக்கு கசப்பானதாக இருக்கும். அது வேப்பங்காயிலே கசப்பா இருக்கும். ஏன்னு கேட்டா அதுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கான். ஆனா அவர் மெய்யான தேவ பிள்ளை அதுல அதிக கவனம் செலுத்தி வாழ்வான். அவன் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் அதுல ஒரடி மிதந்து கொண்டு இருக்கிறதுக்கு பார்ப்பான். அந்த விதமான எண்ணப்போக்குகளை அவன் கொண்டிருப்பான். அது எல்லாமே எல்லாம் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனால் உண்டாயிராதவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். இல்லைங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் அதை சொல்லுது. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்க. யோவான்லயே 10ஆம் அதிகாரம் 26, 27. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நீங்க என் மந்தையின் ஆடுகளா இராமல் இருக்கிறபடினால விசுவாசிக்காம இருக்கிறீங்க. அப்படின்னு என்ன, நீ ரட்சிக்கப்படலை, கடவுளால் தெரிந்து கொள்ளப்படாத மனிதன். ஆனா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி பார்க்க ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு. இவர்கள் நம்முடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள், கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அங்க இருக்கிறாங்க சீசர்கள். சரிங்களா? சொல்றாரு. இல்லைன்னா அப்படி இருக்க மாட்டான். அவனுக்கு கடவுளுடைய வார்த்தையின் மேல எந்த ஆர்வமும் இருக்காது. மெய்யான கிறிஸ்தவர்களுக்கு எல்லா நேரங்கள்லையும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரித்து இருக்கும் என்று சொல்லல. ஆனா அதே நேரத்துல சுத்தமா இல்லாத, எப்பொழுதுமே வேதத்தை படிக்காம இருக்கிறவனும் நம்ம விசுவாசியா கருதிடவும் முடியாது. ஏன்னா அப்படி இல்லாதவன் எப்படி வேதத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை வாழ்வான்? பரிசுத்தமாகுதல் எப்படி முன்னேறி போவான்? ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்காம எப்படி போவான்? இல்ல, ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் வேதத்தை வாசிக்காமல், வேத சத்தியத்தை கேட்டு சிந்திக்காமல், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்காமல், தான் தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வெறும் பாடலையும் கடவுளுக்கு காணிக்கையும் மட்டும் சும்மா செலுத்திக்கிட்டு போறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கும் விக்கிரக கோயில்ல விக்கிரகத்துக்கு முன்னாடி பாடலை பாடி அவன் உண்டியல்ல ₹1 போட்டுட்டு போறவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு? 2 பேத்துக்கு ஒரு வித்தியாசம் இல்லையே. ஏன்னா அவர்கள் அந்த வாழ்க்கையெல்லாம் சிந்தித்து பார்க்க மாட்டார். விக்கிரக வழிபாட்டாளர் போவார்கள், என்ன தேவையோ அதை சொல்லி ஜெபித்து விட்டு அவர்கள் படி வேண்டி விட்டு அதற்கு காணிக்கை போட்டுவிட்டு கிளம்பி விடுவார். வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்க மாட்டார். ஆனா கிறிஸ்துவன் அப்படிப்பட்டவன் அல்ல. கிறிஸ்துவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணிக்கிறான். அவன் பாவத்துல விழுந்தாலும் திருப்ப எழுந்திருத்து அவன் ஓடுவான். திருப்ப திருப்ப காயப்பட்டாலும் திருப்ப திருப்ப அவன் வார்த்தையினால் ஆறுதலை பெற்று கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறுவான். சரிங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல அப்படின்றது தெரிஞ்சு. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்ற? நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அதனால நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார். அன்பாய் இருக்கிறேன் என்பது நடைமுறை காரியத்தோடு இருக்கிற காரியம். அது நடைமுறை சோதனையும் உள்ள அடக்கி இருக்கிறது. நடைமுறையில் செயல்படாத அன்பு என்று ஒன்று இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயில பாருங்க, 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சொல்ற. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான்னு சொல்றாரு. சும்மா வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் அதுல போக மாட்டான்னு சொல்றாரு. கிரியை இல்லாத காரியம். எந்த காரணத்தை சொல்லி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை அல்லல் தட்ட முடியாது. அது உறவு. பரிசுத்தாவியானவரிலிருந்து நடத்துகிற காரியம். பரிசுத்தமாகுதல்ல ரொம்ப முக்கியமான பகுதி.
இல்லைங்களா? முக்கியமான பகுதி. படித்தவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் தான் அது. நமக்கு 2 காதை கொடுத்துருக்கிறாரு, சத்தியத்தை கேட்டு சிந்திக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறாரு. பசி வந்தவனுக்கு படிப்பெல்லாம் தேவைப்படாது. பாருங்க, ஒரு கடைக்கு போறீங்க, கடைக்கு போனீங்கன்னா அந்த செவுத்துல எழுதியிருப்பாங்க. பழைய கடைகள்ல செவுத்துல எழுதியிருப்பாங்க. இப்போ கூட சில கடைகள் எழுதுறாங்க. இப்போ புது கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. எல்லாம் மெனு கார்டு வந்துருச்சு இல்லைங்களா? மெனு கார்டு வச்சிருப்பாங்க. போய் அதை பார்த்து இட்லி, பூரி இப்படி எதனா போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏதாவது பார்த்து என்னன்னு பார்த்து அவங்கள வர வச்சு இட்லி ஒரு செட்டு கொடுங்க, தோசை ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வேணும், அது வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ இந்த மெனு கார்டை படிக்கவே தெரியாத ஒருத்தனா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் எழுதியிருக்கு, மெனு கார்டும் கையில் கொடுத்துருக்குறாங்க, படிக்க தெரில. இப்போ எனக்கு படிக்க தெரியலன்னு சாப்பிடாம இருப்பானா? அவன் கேட்பானா? என்ன இருக்குதுன்னு கேட்பான். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இட்லி இருக்குது, பரோட்டா இருக்குது, மசால் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ளே வாங்கிக்குவான். இட்லி எவ்வளோ செட்டு, மசால் தோசை செட்டு எவ்வளோ, எல்லாம் உள்ளே வாங்கி சிந்திப்பான். சிந்திச்சு அப்படின்னா இட்லி ஒரு செட்டு கொண்டு வாங்க, மசால் தோசை ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லுவான். இப்போ அவனுக்கு படிப்பு அங்கே தேவையாக இருந்ததா? இல்லை. அங்கே சொல்கிற வார்த்தைகளை காதுக்குள்ளே வாங்குறான், வாங்கி அதை சிந்திக்கிறான், சிந்தித்து அதை ஆர்டர் பண்ணுறான். ஏன்னா அதை ஆர்டர் பண்ணி அதை வாங்கி அவன் அருந்தி அவனுடைய பசி போகப்படுது. தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கு இல்லைங்களா? படித்தவன் படிப்பான், படிக்காதவன் படிக்கிறதில்லை, அல்லது எனக்கு படிப்பு இல்லை, இப்படிலாம் காரணம் சொல்கிறதே கிடையாது. இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் கவனமாக காது கொடுத்து கேட்டிங்கன்னா புரியும், அது என்னன்னு சிந்திக்க முடியும். சிந்தித்து அதன் அடிப்படையில் நாம் வாழ முடியும் இல்லைங்களா? பாருங்க, இவ்வளோ நேரம் பேசின வார்த்தைகளையே கேட்டுருக்கிறீங்க. படிக்கவே வேண்டாம், அதாவது படிக்கவே தெரியாதவங்களா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அவரை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சத்தியம். அதே நேரத்தில் நம்ம கிட்ட எதிர்பார்க்குற பொறுப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்கிறது. நம்முடைய பாவ மன்னிப்புக்கப்புறம் என் பொறுப்பை நான் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லப்படுது. நாமம் அப்படிங்கிறது அவருடைய குணாதிசயம், அவருடைய இயல்பு காட்டுது, நமக்கு அவருடைய பண்பை காட்டுது. அவர் எவ்வளவு நீதி நிறைந்தவர், பசுத்தமானவர், அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் காட்டுது. இன்னொரு புறத்துல அவர் இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு காட்டுறாரு, அவருடைய குமாரன் மூலமான்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த தேவனுக்கு முன்னாடி நம்ம பயபக்தியோட நின்று அவருடைய குமாரன் மூலமா அவருடைய இரக்கத்தை நாடி ஒரு நாள் நம்ம வாழணும். இதுக்கு என்ன படிக்கிறேன்? இதெல்லாம் உள்ள வாங்கி சிந்திச்சா கீழ்ப்படிதலோட வாழ்க்கையில நடக்கலாம். அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், அதை கைகொண்டார்கள் என்று சொல்லும்போது நான் கேட்கிற சத்தியங்களுக்கு உண்மையா நான் கீழ்ப்படிவேன். அதை சிந்திச்சு பார்ப்பேன், வாழ்க்கையில அதில் எங்கெல்லாம் தவறிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல, எனக்கு சொல்ல வராது, சொல்ல வந்து என்ன பண்றது, சொல்ல வர்றதுக்கு எது ஒன்றுக்குமே சிந்திக்காமல் வராது. அதன் மேல் ஆர்வம் இல்லாமல் நாம் அதை சிந்திக்கவே மாட்டோம். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையுமே நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்க மாட்டோம். எல்லா காரியத்தையும் ஒரு மனுஷனால சிந்திக்க முடியாது இல்லைங்களா? சிந்திக்க மாட்டோம். ஆனா நம்ம இருதயம் ஈடுபடுகிற காரியத்துல நாம் சிந்திப்போம் சரிங்களா? ஈடுபடுகிற காரியத்துல சிந்திப்போம். இந்த மைக்கை குறித்து என்ன அளவுக்கு சிந்தனை இருக்கும், இது பேசுறதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத சிந்திக்கும். ஆனா அந்த மைக்கை தயாரிக்கிறவனுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்காது. அவனுடைய வேலை அதுல என்னெல்லாம் மெட்டீரியல் போடணும்லாம் சிந்திப்பான். அப்போ இயேசுவின் மேலையும் நம்ம என்ன ஆர்வம் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோங்கிற பொறுத்து தான் நம்ம சிந்தை இருக்கும் இல்லைங்களா? அப்ப நாம் உண்மையான விசுவாசிகளாக இருந்தா பசுத்தாவியானவர் நம்மள தங்கி இருக்கிறார் என்று சொன்னார். அவர் வேத சத்தியத்தின் மூலமாய் நம்மளை நடத்துகிற பொழுது நமக்கு வேதனையும், நம்ம ஆண்டவருக்கு விரோதமா நடக்கிற ஒரு குற்ற உணர்வும், அதுல இருந்து மனம் திரும்புகிற காரியமும், அதற்கு வேத சத்தியத்தை நாடி நிற்கிறது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அது நம்முடைய சிந்தனையாக நம்முடைய நடக்கிற நேரங்கள்லையும், நம்முடைய வேலை ஸ்தலங்கள்லையும், நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கிற பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம் சரிங்களா? இந்த உலக மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இந்த பிள்ளைகளை நாம் சரியாக கரை சேர்க்க வேண்டும் என்று ஒன்று நினைப்பாங்க.
எப்படி சேகரித்து வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுபோல ஒரு நாளாயிலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்குள்ள வளர்க்க வேண்டும், அது பொறுப்பு அப்படின்னு அந்த பாரமும் வேதனையும் வரும்போது தான் அங்கே சரியா போகுதுன்னு அர்த்தம். சோறு ஊட்டிக்கிட்டு துணி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அதை அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு. ஆனா அவனுக்கு வேத சத்தியத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும், அவனை ஒரு நாள் கரிசனையோடு நடக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நான் தகுதியா இருக்க வேண்டும், நான் ஆண்டவரை அப்படி பின்பற்ற வேண்டும். அப்படிலாம் இல்லைன்னா நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சரிங்களா? அதேங்களா இப்ப சிந்தனை ரொம்ப முக்கியம். சிந்தனை இல்லாமல் அது நடக்காது. ஏன்னா இப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், அவர்கள் உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சாங்க வார்த்தைக்கு. அது பூர்ணமானதாக இல்லாவிட்டாலும் அவர்கள் அந்த விதமான மனப்போக்கையும் விசுவாசத்தையும் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. இப்ப நடைமுறை கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது உண்மையான சீசத்துவத்தினுடைய பெரிய சோதனை என்று சொல்லிப்பாங்க. விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று இயேசு சொல்றார். சரிங்களா? அப்போ இது எல்லா விசுவாசிகளை பற்றின உண்மையாக சத்தியமாக இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு ஆரம்பத்துல கீழ்ப்படுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? தான் பாவி என்பதும் தேவன் பரிசுத்தமான தேவன் என்பதும், நாம் அவருக்கு எதிராக போகிறவர்கள், அவருடைய கோபாக்கினி நம்ம மேல இருக்கிறது, அதற்கான வழி, அதிலிருந்து ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரே ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிற பொழுது எனக்கு ரட்சிப்பு வரும், மனம் திரும்பி விசுவாசிக்கிற பொழுது என்று சொல்லி அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ரட்சிக்கப்படுறான். உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த விதத்துல நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில அன்றாடம் பரிசுத்தமாகுதல்ல வளர வேண்டியது அவசியம். அப்படி அது நடக்கல அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல நடந்தது உண்மையான்ற கேள்விக்கு வந்து நிற்கும். இது நடந்தால் தொடர்ந்து பரிசுத்தமாகுதல் அவனுடைய வாழ்க்கையில நடந்து ஒரு நாளும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவன் மர்வமாக்கப்பட்டு கடந்து போய் கொண்டிருப்பான். அவன் இந்த பூமியில பூர்ணனாக இல்லாவிட்டாலும் அவன் பூர்ணத்தை நோக்கிதான் நெகிறுகிறவனாக இருப்பானே தவிர நான் பூர்ணமில்லை என்று சொல்லி ஏமாத்தி கொண்டிருந்திருக்க மாட்டான். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா, அல்லது கீழ்ப்படிய முடியாத நிலையில இருந்து அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி அதற்கு ஆண்டவர் காட்டுகிற பாதையிலிருந்து நாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டுப்போம். ஒவ்வொரு தடவையும் நாம் மறைந்து போகலாம், தப்பி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆனா தேவனுடைய பார்வைக்கு தப்ப முடியும். இல்லைங்களா? சிறுவர் வினாவிடையில அழகா அது சொல்லுது இல்லைங்களா? நம்ம குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லிடலாம். கடவுள்கிட்ட இருந்து எதையாவது மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. மனுஷன்கிட்ட மறைச்சிடலாம், மனுஷன்கிட்ட சாக்கு போக்கு சொல்லலாம், தப்பிக்கிறதுக்கு போகலாம். நான் தேவன் இருதயத்தை அறிந்திருக்கிறார், அவருடைய நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவன் என்ன சிந்திக்கிறான், அவன் என்ன நோக்கத்துக்கு தப்ப பார்க்கறான், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. தாழ்மையோடு இருந்து நம்முடைய குறைபாடுகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் அதுல போக மாட்டான், பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே போவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரேன்னு செஞ்சு பார்ப்போம். சரிங்களா? தேவனால் உண்டாயிருக்கிறவன் என்னுடைய சத்தத்தை கேட்பான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதனாலே என் சத்தத்தைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் செவி கொடுக்காம இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டவன் கேள்வி கேட்பான். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் ஒண்ணுமே சொன்ன மாதிரி நீங்கள் என்னுடைய மந்தையின் ஆடுகளா இராததுனால எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறது எவ்வளவு மோசம். நான் மெய்யான ரட்சிப்புடையவனா அல்லது விசுவாச குறைபாடுல இருக்கிறேன்னா ஆண்டவரே எனக்கு காட்டி கொடுத்த நீ நடத்துங்கன்னு கேட்கணும் தனிப்பட்ட விதத்தை. அதை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அப்படி செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்தட்டும்.